السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை ஹலாலான உணவு என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய இறை தூதர்களை பார்த்து, யா ஐயுஹர் ருசுலு குலூ மினத் தையிபாத், ரசூல்மார்களே நீங்கள் நல்லதை, அல்லாஹ் ஆகுமாக்கியதை, ஹலாலானதை நீங்கள் சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, சாலிஹான நல் அமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், அல்லாஹ்வாகிய நான் நீங்கள் செய்யக்கூடியவற்றை அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இங்கே ரசூல்மார்களுக்கு என்று சொல்வது ரசூல்மார்களின் மூலமாக அவர்களுடைய உம்மத்துகளுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வஅமலு சாலிஹா, நல்லதை நீங்கள் செய்யுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள். ஆக இதை குறித்து முஃபஸ்ஸிரீன்களாகிய திருக்குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் இயம்பும் பொழுது, நல்ல ஹலாலான உணவு சாப்பிட்டால்தான் நல்ல அமல்களை செய்ய முடியும். நல்ல அமல்கள் என்றால் என்ன என்பது குறித்து அறிஞர்கள் இயம்பும் போது, அந்த வணக்க வழிபாட்டிலே ஒரு இன்பம் இருக்கும். அல்லாஹ்வை வணங்குறனாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வகுர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, தொழுகையில்தான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது என்கிறார்கள். சஹாபிகள் ஒரு தொழுகை முடிந்துவிட்டால் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு ஆசை அவர்களுக்கு இருந்தது. இப்போது தொழுகை என்பதோ பிற வணக்க வழிபாடுகள் என்பதோ ஒரு சுமையானதாக ஆகிவிட்டது. அதற்கான காரணம் என்ன என்பதை குறித்த செய்தியைத்தான் இமாம்கள் இப்படி சொன்னார்கள். ஹலாலான ரிஸ்க் ஒரு மனிதனுடைய உடலிலே செம்மையாக இருக்குமேயானால், ஹராமான உணவு கலக்காமல் இருக்குமேயானால், அவன் வழிபாட்டில் ஈடுபாடு கொள்வான், இன்பம் கொள்வான் என்கிறார்கள். ஒரு சஹாபி அவர்கள் தன்னுடைய பணியாளரை இஸ்வஹான் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புகிறாங்க.
4000 திர்ஹம் கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர் அங்கே சென்று வியாபாரம் செய்யுமாறு, ஏற்கனவே அப்படி நடந்திருக்கு வியாபாரங்கள். பெரிய வசதியான சஹாபி. அந்த பணியாளர் இஸ்பஹான் என்ற நாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்தார். இந்த சஹாபிக்கு தகவல் வருகிறது, அந்த பணியாளர் இறந்து விட்டார், மௌத்தாயிட்டாரு. இப்ப இந்த சஹாபி என்ன செய்யறாங்க, அந்த ஊருக்கு போறாங்க. இஸ்பஹானிலே போய் பார்க்கும் பொழுது அந்த அடக்கம்லாம் முடிஞ்சிருச்சு. அவருடைய பொருள்களை எல்லாம் இவர்களிடத்தில் ஒப்படைக்கிறாங்க. அங்கே இருந்த மக்கள் ஒப்படைக்கிறாங்க. இவங்க கொடுத்து அனுப்பினது 4000 திர்ஹம். இப்போது இருப்பது 24,000 திர்ஹம். 20,000 தீனார் அதிகமாக இருக்கிறது. அப்ப இது குறித்து அவங்க என்ன செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. எப்படி ஒரு வியாபாரம் பண்ணாரு, என்ன மாதிரி பண்ணாரு, இவ்வளவு வியாபாரத்தில் இவ்வளவு 20,000 திர்ஹம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவர் என்ன வியாபாரம் செய்தார் என்பது குறித்து விசாரித்த பொழுது அங்க உள்ளவர்கள் சொன்னார்கள், இவர் வட்டிக்கு பணம் கொடுத்தார். அந்த 4000 திர்ஹத்தை கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்கினார். இப்ப அந்த சஹாபி என்ன செய்தாங்கன்னா, 4000 திர்ஹத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் பணத்தை அதிகம் நீங்கள் கொடுத்தீர்களோ, வட்டிக்காக கொடுத்தீர்களோ, அந்த 20,000 தீனாரை நீங்க எடுத்துக்கங்க என்று அவர்கள் சொல்லிவிட்டு, ஒரு பைசா தன்னுடைய உடலிலே இரத்தத்திலே கலந்துவிடக் கூடாது என்பதில் மிக்க கவனமாக இருந்தார்கள். இன்னைக்கு அடுத்தவர்களுடைய பொருளை சாப்பிடுவது என்பது நம்முடைய அமல்கள் மக்பூலாக ஆகாமல் இருப்பதற்கான காரணமாக அமைந்திடும். எனவே ஹலாலான ரிஸ்க் என்பது அமலுன் சாலிஹ் ஏற்படுவதற்கான வழிவகை என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார்கள். சங்கையான பெருமக்களே, அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா பெரிய சூஃபி, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க சூஃபியாக அந்த வளரும் காலகட்டத்திலே அவங்க வணங்குறாங்க, இபாதத்தில் ஈடுபடுறாங்க, அவுராதுகளை ஓதுறாங்க. ஆனா இன்பம் ஏற்பட இல்லை, அந்த லzzத் இல்லை. ஆனா அவங்க யோசித்து பார்க்கிறார்கள், நாம் ஏதாவது தவறு செய்தோமா, தப்பான உணவை சாப்பிட்டோமா என்றெல்லாம் யோசித்து பார்க்கிறாங்க. ஆனா அப்படி ஒன்றும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா தெரியல. அவ்வளவு பேணுதலா இருந்திருக்கிறாங்க அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா. யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறாங்க, அப்படி ஒரு தப்பான உணவு சாப்பிட்டதாகவே நினைவில்லை. தன்னுடைய தாயிடத்தில் போய் கேட்டாங்க, அம்மா, என்னுடைய வணக்க வழிபாட்டில் அந்த லzzத் இன்பம் இல்லை. வணங்குறது என்பது ஒரு சுவையாக இருக்கணும், கொஞ்சமாக வணங்கினாலும் அதில் லzzத் இருக்கணும், இன்பம் இருக்க வேண்டும். திக்ர் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த இஷ்க் இருக்கணும். திக்ர்ல ஒரு அரை மணி நேரம் செய்தாலும் போதுமானது, ஆனால் அது இஷ்கா இருக்கணும். மணிக்கணக்காக செய்து இஷ்க் இல்லாம எப்படா முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது இருக்கிறது, அது பலன் இல்லாமல் போய்விடும். எனவே அந்த திக்ர்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு லzzத் இன்பம் இருக்க வேண்டும், சுவை இருக்கணும். இதைத்தான் சூஃபியாக்கள் நமக்கு போதிக்கிறாங்க. அப்ப அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அம்மாட்ட கேட்கிறாங்க, எனக்கு ஏன் இப்படி இந்த வணக்க வழிபாட்டில் இன்பம் ஏற்படலையே? வணக்க வழிபாடு செய்கிறேன், ஆனால் இன்பம் இல்லை. நம்ம என்னைக்காவது இப்படி கேட்டு இருக்கிறோமா? நம்ம என்ன பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா இபாதத் செய்கிறோமா? அப்படி ஒரு லzzத் நமக்கு இருக்குதா? இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் நாம் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி, நானும் யோசிச்சு பார்த்தேன், அவங்களும் பேணுதலான ஒரு மனுஷி. ஆனால் ஒரே ஒரு தவறு நடந்தது இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருது. உன்னை நான் வயிற்றிலே சுமந்து கொண்டு இருக்கும் போது மாடிப்படியிலே ஏறி சென்றேன். பக்கத்து வீட்டு மாடிப்படியும் அந்த பக்கத்தில் தான் இணைந்து அப்படி மேலே ஏறுகிறது. அப்படி ஏறி செல்லும் பொழுது பக்கத்து வீட்டு மாடிப்படியிலே ஒரு வெண்ணெய் கட்டி இருந்தது, வெண்ணெய் கட்டி. அப்ப நான் என்ன செஞ்சேன், அது வெண்ணெய் கட்டி ஒரு ஆசை வந்து அதை ஒரு சின்ன துண்டை எடுத்து சாப்பிட்டேன். ஒரு வெண்ணெய் கட்டி இருக்குல்ல, வெண்ணெய், அதை எடுத்து சாப்பிட்டேன். இதை தவிர்த்து வேறு எந்த உணவும் ஹராமான உணவு என்னுடைய உடலிலே கலக்கவில்லை. இது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஆசையில நடந்துருச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா, இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்.
நான் வயிற்றில் இருக்கும்போது சாப்பிட்டு இருக்கிறீங்க, அந்த உணவு எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வீட்டில் போய் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருங்க இந்த விஷயத்தை சொல்லி என்றதும் அவங்க உடனடியாக கீழே இறங்கி அந்த வீட்டில் போய் இந்த மாதிரி நடந்த விஷயம், அது நடந்தது 25 வருஷம் ஆச்சு. அவங்க வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்ரா, ஒரு வெண்ணெய் கட்டி இருக்குது, அதில் ஒரு சின்ன துண்டு எடுத்து சாப்பிட்றது ஒரு மேட்ரு இல்லை. அவங்களுக்கு இவங்களை பற்றி ஒரு பக்குவமானவர்கள், நேர்மையானவர்கள், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் என்பது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். அவங்களும் சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு வணக்க வழிபாட்டில இன்பம் ஏற்பட்டது. இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் என்ன சாப்பாடு? ஏதாவது பேணுதல்கள் இருக்கிறதா? எந்த வகையிலே நாம் சம்பாதிக்கிறோம், எந்த வகையிலே நாம் செலவழிக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு குழு ஹஜ்ஜுக்கு போனது. ஒரு ஹஜ்ஜுக்கு போய்விட்டு அவர்கள் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும் பொழுது அந்த ஹாஜிகளில் ஒருத்தர் மூத்தாயிட்டார். மூத்தானதும் அவரை என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு இடத்துல குழியை தோண்டி அடக்கிட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படிதான், வர்ற வழியிலே அடக்கிடுவாங்க. ஜனாசாவை தூக்கிட்டு போறதுக்கோ ஆம்புலன்ஸோ அந்த வசதிகள்லாம் இல்லாத ஒரு காலம், பாதுகாத்து வைக்க முடியாது. எனவே காடு அந்த பகுதிகளில் வர்ற வழியிலே எங்கனையா ஒரு குழியை தோண்டி அடக்கி முடிச்சிருவாங்க பொது வெளிகளில். அப்படி அடக்கும் போது அந்த மண்ணை தோண்டுவதற்கான ஒரு சின்ன மம்மட்டி மாதிரி, மண்வெட்டி மாதிரி ஒரு சின்ன பொருள், அந்த பொருளை என்ன செஞ்சிட்டாங்க, அடக்கும் போது அது உள்ள விழுந்திருக்கு, எங்க கவனிக்கல, மூடிட்டாங்க. அந்த மண்வெட்டி கபருக்குள்ள இருந்திருக்கு. கொஞ்சம் நகண்டு போனதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரியுது, ஆஹா மண்வெட்டி இல்லையே. அப்பதான் சொல்றாங்க அது உள்ள விழுந்திருக்குது என்று சொல்லி அந்த கபரை தோண்டுவதற்காக வர்றாங்க. தோண்டுவதற்காக வந்து பார்த்த போது அந்த ஹாஜிகள் எல்லாம் திகைத்து விட்டார்கள். என்ன நடந்திருக்கிறது என்றால், அந்த ஹாஜியினுடைய கழுத்தும் கையும் அந்த மம்மட்டியிலே சேர்த்து கெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹாஜியினுடைய கழுத்தும் கையும் அந்த மண்வெட்டியிலே சேர்ந்து கையை கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்த்து அப்படியே திகைச்சு அப்படியே மூடிட்டு வந்துட்டாங்க. ஊர்ல போய் அவங்களுடைய குடும்பத்தில் விசாரித்த போது அவர் மனைவி என்று கூட சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, அவர் ஹஜ்ஜுக்கு போனார் இல்ல, அந்த பணம் அவருடைய பணமே இல்லை, அவருடைய நண்பரை ஏமாற்றி அந்த பணத்தின் மூலமாகத்தான் ஹஜ் செய்தார். அல்லாஹ் கபூல் செய்யல, அவருடைய மரணமும் ஆபத்தான மரணமாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு ரூபாயும் நாம் உட்செல்லும் பொழுது, சாப்பிடும் பொழுது அது நமக்கு ஹலாலானதா என்று பார்க்கணும். இல்லைன்னா கபர்ல அரசு செய்யப்பட்டுருவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆக்கள் அங்கீகாரமாகுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன துஆக்கெல்லாம் அங்கீகாரமாக நான் என்ன செய்யணும்? குல் ஹலாலன், ஹலாலானதை சாப்பிடு அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விளங்குகிறோம் என்றால், நம்முடைய துஆக்கள் அங்கீகாரம் ஆகுவதற்கும் நம்முடைய இபாதத்துக்கள் நல்ல அமல்களாக அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகுவதற்கும் அடிப்படை காரணமாக அமைவது ஹலாலான ரிஸ்க். எனவே இந்த ஹலாலான ரிஸ்கை தான் நாம் தேட வேண்டும். அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை. அவர் அப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு, நம்ம பெரிய சம்பாதிச்சு அப்படி வந்துடணும் இப்படி வந்துடணும் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஒரு பெரிய கோடீஸ்வரனா வரணும்னு நினைச்சா தப்பு இல்லை. பெரிய லட்சாதிபதியானாக மல்டி மில்லியனாக உருவாக வேண்டும் என்று நினைத்தால் தவறு இல்லை. ஆனால் அதற்காக தவறான வழியிலே நாம் சம்பாதிக்க கூடாது. தப்பான வழியிலே நாம் சம்பாதித்தால் நம்முடைய நிலை கபரிலே ஆபத்தான நிலையாக இருக்கும் என்பதற்கு இந்த செய்திகள் சான்றாக அமைகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது தொடர்பான பல செய்திகளை, வரலாறுகளை நாம் தஃப்சீர்களிலும் வரலாற்று செய்திகளிலும் நாம் காண முடிகிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் இமாமுல் ஹரமைன் அபுல் மஆலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் ஷேக் இப்னுல் ஜுவைனி ரலியல்லாஹு தஆலா, கஸாலி இமாமினுடைய உஸ்தாதின் மகன், அவங்க ஒரு பெரிய ஆற்றல் மிக்கவங்களா இருந்தாங்க.
திறமை மிக்கவர்களாக இருந்தாங்க. ஒரு சாலிஹான நல்லடியாராக வாழ்ந்து வந்தாங்க. இஸ்லாத்தை எதிர்த்து பேசக்கூடியவர்களோடு அவர்கள் தர்க்கம் செய்வார்கள். ஒரு நாளும் கூட அவர்களுடைய தர்க்கம் தோற்று போனது இல்லை. அதன் மூலமாக பன்னூற்றுக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை பற்றி அவ்வளவு தெளிவாக பேசக்கூடியவர்கள், அதனுடைய ஹலால் ஹராமை, அதனுடைய கொள்கையை அற்புதமாக பேசக்கூடியவர்கள் ஷேக் இப்னுல் ஜுவைனி ரலியல்லாஹு தஆலா. அந்த அளவிற்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருந்தான். இது எதன் மூலமாக ஏற்பட்டது என்பதை குறித்து சொல்லும் பொழுது அவர்களுடைய தந்தை அபுல் மாலி தன்னுடைய மகனார், தன்னுடைய குழந்தை தன் மனைவியினுடைய வயிற்றிலே உருவாக ஆரம்பித்ததிலிருந்து அவங்க கையால் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க, உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஹராமான ஒரு சுபஹத், சந்தேகத்திற்குரிய ஒரு பைசா கூட தன் மனைவியினுடைய வயிற்றுக்குள் போய்விடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்த அவர்கள் தன்னுடைய உழைப்பால் கையால் சம்பாதித்து அதன் மூலமாக அந்த உணவை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மனைவி கொடுத்தாங்க. ஒரு சுபஹத், ஹராம் மக்ரூஹ்லாம் இல்லை, சந்தேகத்திற்குரிய ஒரு பைசா அளவு கூட உணவு அந்த தாயினுடைய வயிற்றுக்குள்ள செல்லல. அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் குழந்தையை பெற்றெடுத்தாச்சு. அவ்வளவு பேணுதலாக இருந்தாங்க. ஒரு நாள் தந்தை அபுல் மாலி ரலியல்லாஹு தஆலா வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. அவருடைய மனைவியார் அடுப்பங்கரையில் இருக்கிறாங்க, சமையல் அறையில் இருக்கிறாங்க. புள்ள தொட்டியில் இருக்குது, பசிச்சு அழுவுது. அவங்க சமையல் வேலையில் இருக்கிறாங்க. அப்ப பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண் என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வலிமையா வந்து போகக்கூடிய பெண் தான், வலிமையா வருவாங்க, எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணு அடிமை பெண். ஆனா அவர்கள் உள்ளே வந்த பொழுது இந்த குழந்தை அழுகிறத பார்த்து அம்மாவும் வேலையா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை என்ன செஞ்சிட்டான், எடுத்து அவ தன்னுடைய மார்பிலை வைத்து பால் கொடுக்கிறான். இன்னொரு பெண்ணை வந்து பால் கொடுப்பது என்பது ஒரு பாவமான காரியம் அல்ல, தடை செய்யப்பட்ட காரியமா இல்லை. அந்த பாலை கொடுக்கிறார். இமாம் அபுல் மாலி ரலியல்லாஹு தஆலா உள்ளே வந்ததை அதை பார்த்து திடுக்கிட்டாங்க. அப்பதான் வெளியில போயிட்டு வர்றாங்க, இவ பால் கொடுத்திருக்கிறான். உடனே என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளைய கையில வாங்கி அந்த பிள்ளையினுடைய அப்படி ரெண்டு காலையும் பிடிச்சு அப்படி குழந்தை அப்படி தொங்க விட்டு வாய்க்குள்ள கையை விட்டு அது அவ்வளதையும் வெளியில எடுக்கிறாங்க. அது ஓவோடு கத்தி அந்த குழந்தை இறந்து விடுமோ என்று நினைக்கும் அளவிற்கு அதில் விட்டு வெளியே வாயில விட்டு எல்லாத்தையும் எடுத்து வாயை கொப்பளிக்க வச்சுட்டாங்க. ஆனாலும் ஒரு சொட்டாது உள்ள இருந்திருக்குமா இல்லையா? இப்ப இதுல என்ன பிரச்சனை, அபுல் மாலி ரஹ்மத்துல்லாஹ் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பால் கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பெண் யாருடையது, ஒரு அடிமை பெண். பக்கத்து விட்டு பொம்பளையா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு அடிமை பெண் என்றால் அந்த அடிமை யாருக்கு சொந்தம், எஜமானனுக்கு சொந்தம். எஜமானனுடைய உத்தரவு இல்லாமல் பால் கொடுக்க முடியாது, ஷரியாவினுடைய சட்டம் இது. அப்ப அந்த எஜமான்ட்ட கேட்டுட்டு இந்த புள்ள அழுவுது அல்லது இந்த புள்ள எப்பமாவது அழுவுனா நான் யாருக்கும் பால் கொடுத்துக்கிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. அவ பொதுவா வந்தா, திடீர்னு வந்தா, இதை குழந்தை அழுகுது, எடுத்து பாலை கொடுத்துட்டான். ஒரு பாரதூரமான காரியம் இல்லை என்றாலும் கூட இப்ப இந்த இப்னுல் ஜுவைனி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்க எனக்கு தந்த பால்ல ஒரு சுட்டு என்னுடைய உடலிலே கலந்து விட்டது, இரத்தத்தில் கலந்து விட்டது. அதனால்தான் ஒரு முறை நான் இப்போது தர்க்கம் செய்யும் பொழுது எனக்கு பின்னடைவு ஏற்பட்டு நான் சங்கடப்பட்டேன். வெற்றி அடைஞ்சாங்க, ஆனால் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. இதெல்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், ஹலாலான ரிஸ்க் நம்முடைய வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டும். நம் வயிற்றுக்குள்ளே செல்லக்கூடிய ரிஸ்க் அத்தனையும் ஹலாலானதா இருக்கணும், ஹராமானது இல்லை, மக்ரூஹும் போகக்கூடாது, சுபத் என்று சொல்லக்கூடிய சந்தேகமான உணவாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ளைட்ல போறோம், ஃப்ளைட்ல செல்லும் போது அவன் என்ன உணவு தர்றான் தெரியல, கொஞ்சம் தவிர்த்துக்கங்க, செத்து போக போறது இல்லையே. கையில் ஒரு பிஸ்கட்டை வச்சுக்கோங்க, அவன் என்ன கொண்டு தர்றாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஹலால் என்ற அந்த பெயரே ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாகிவிட்டது நம்முடைய நாட்டில், குறிப்பாக யூபியில. மனுஷ ஆண்டா தானே பரவாயில்ல, பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது.
அங்கே ஹலால் என்ற அந்த வார்த்தையே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே ஹலால் என்றால் என்ன, ஹலால் உணவு என்றால் என்ன என்பதை நம் மக்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ளணும். இது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ளதா அந்த ஹலால் என்ற உணவு? இல்லை. இது மனித குலத்திற்கே நலம் பயக்கக்கூடிய ஒரு உணவு தான் ஹலால் உணவு என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இது எல்லா மக்களுக்குமான ஒரு உணவு. அந்த உணவு தான் ஆரோக்கியத்தை தரும். அந்த உணவு தான் மக்களுக்கு ஊட்டச்சத்தை வழங்கும். ஹராமான உணவு என்பது பல நோய்களை ஏற்படுத்தும். இப்போ உணவுகள், இப்போ ஹலால், இப்போ நம்ம சம்பாதிக்கிறது அதெல்லாம் தனியாக விடுங்க, அந்த சப்ஜெக்டை நான் விட்டுட்டு ஹலால் உணவு என்று சொல்றோம். இப்போ எதெல்லாம் ஹலால் உணவு, எதெல்லாம் ஹராம் என்றால் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருளும் ஹராம். இதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு, உணவு கோட்பாடு. முஸ்லீம்களுக்கு இல்ல, மொத்த உலக சமூகத்திற்கும், மற்ற உலக மனிதர்களுக்கும். இந்த அறிவியனர்கள் இதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. என்னமோ முஸ்லீம்களுக்கு உள்ளது என்று. ஹலால்ங்கிறது முஸ்லீம்களுக்கு உள்ளது இல்லை, எல்லாருக்கும் உள்ளது. முஸ்லீம்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நீ வேண்டாம் ஹலால் என்று பயன்படுத்தாத, வேற வார்த்தையை வச்சுக்கோ. யாரும் வேணாங்கிறா? நீ ஏதாவது ஒரு சமஸ்கிருதத்தில் வார்த்தையை வச்சுட்டு போ, அல்லது ஹிந்தியில ஒரு வார்த்தையை வச்சுட்டு போ, வேற எந்த வார்த்தையை வச்சுக்கோ. அதை ஒன்றும் மார்க்கம் தடை செய்யல, நாங்க ஒன்றும் தடை செய்யல. ஆனால் இந்த உணவு தான் எல்லா மக்களுக்கும் நலன், எல்லா மக்களுக்குமே நலன் பழக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். முதலாவதாக நமக்கு ஆக மோசமான உணவு, தடை செய்யப்பட்ட உணவு எது என்றால் ஹின்சீரினுடைய உணவு. ஹின்சீரை சாப்பிட முடியாது. அது குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான், ஹதீதுகள்ல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அந்த வார்த்தையை சொல்றாங்க. பன்றி நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பல பகுதிகளில், நம்ம பகுதிகளில் இல்லை பல பகுதியில் சாப்பிட்றாங்க. பக்கத்துல எல்லாம் என்ன செய்யுது, பன்றி இறைச்சி கடைன்னு போர்டு போட்டிருக்கு. ஏன் இஸ்லாம் அதை தடை செய்தது என்பதை நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த ஹின்சீர் என்று சொல்லக்கூடிய இந்த பன்றி மட்டும்தான் அல்லாஹு தஆலா எல்லா கழிவுகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு மிருகமாக படைத்திருக்கிறான். இந்த கழிவுகள் இல்லாம போனோம், மனித கழிவுகளோ அல்லது மிருக கழிவுகளோ அல்லது பறவைகளுடைய கழிவுகளோ எல்லாம் சாப்பிட்ட கழிக்கணுமா இல்லையா? கழிஞ்சு தானே போகணும். இன்னைக்கு இந்த மனித கழிவுகள்லாம் அதை அழிக்கிறதுக்கு மாத்துறதுக்கு பல டேங்குகள்லாம் உருவாயிடுச்சு. சரி, அது இருக்கட்டும். ஆனால் மொத்தத்தில் அந்த கழிவுகளை இல்லாமல் ஆக்குவதற்கு என்று அல்லாஹ் படைத்த ஒரு மிருகம் தான் இந்த ஹின்சீர் என்ற பன்றி. இன்னொரு ஒரு கேடான விஷயம் என்ன தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம், நாம் தெளிவாக இருக்கணும். இது முஸ்லீம்களுக்கான விஷயம் அல்ல, முஸ்லீம்களுக்கு மட்டுமான விஷயம் அல்ல, உலகில் வாழக்கூடிய 800 கோடி மக்களினுடைய ஆரோக்கியம் சார்ந்தது. எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய கழிவை தானே சாப்பிடாது, ஹின்சீரை தவிர. இதை போய் சாப்பிடுவியா நீ? இதை விட மோசமானது இருக்கு, இந்த பள்ளிங்கிறதுனால சொல்ல முடியல. அந்த உணவில் அதனுடைய குடலில் இருக்கக்கூடிய ஒரு புழு, அந்த புழுவை நீங்கள் 10,000 டிகிரி வோல்ட் கொண்டு நீங்கள் எரித்தாலும் சூடாக்கினாலும் கூட அது என்ன செய்யாது, அழியாது, கொல்ல முடியாது. அப்ப அந்த புழு உள்ள போனன்னு சொன்னா மனிதனுக்கு பல்வேறு நோய்களை ஏற்படுத்தக்கூடியது, பல்வேறு அசம்பாவிதங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அது இருக்கும். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த உணவை அதிகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த நாடு என்று சொல்வதா சைனாவை சொல்லுவாங்க. ஆனால் சைனா இன்றைக்கு வெகுவாக அந்த கொரோனாவிற்கு பிறகு இந்த உணவை சாப்பிடுவதை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய மக்களுக்கு அட்வைஸ் செய்திருக்கிறது. இதைத்தானே 1400 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா. இன்றைக்கு சைனா அறிவுறுத்திருக்கிறது, அந்த உணவு சாப்பிடுவது என்பது, பன்றியினுடைய உணவு சாப்பிடுவது என்பது மிக குறைந்து போயிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிட்ட உணவுகள் இருக்கிறது இல்லவா, அந்த உணவுகள் எல்லாம் செரிமானம் ஆகணும். செரிமானம் எப்படி ஆகணும்னா மென்மையாக ஆகணும். அது படிப்படியா செரிமானம் ஆகணும். செரிக்கணும்னு சொல்றோம் இல்ல, குறைந்தபட்சம் அந்த
உயிரினங்கள் சாப்பிட்ட அந்த உணவுகள் செரிமானமாகுவதற்கு குறைந்தபட்சம் 4 மணி நேரம் ஆகும், குறைந்தது 4 மணி நேரம். ஆனால் இந்த ஹின்சீர் மட்டும்தான் 30 நிமிஷத்தில் செரிமானம் ஆயிடும். அப்ப அந்த உணவுகள் சரியான உணவாக இருக்க முடியாது. அசை போடலாம் சொல்றோம் இல்ல, அப்ப அசை போடக்கூடியவைகள் எல்லாம் நிதானமாக அசை போட்டு அந்த உணவுகள் நிதானமாக வர வேண்டும். அப்ப அது சாப்பிட்ட அந்த உணவு இருக்கிறதே, அது சரியான முறையிலே அது அசை போடப்பட்டதும் அல்ல, செரிமானமானதும் அல்ல, அது வேக வேகமாக நடந்த ஒரு நிகழ்வு அது. எனவே அதனுடைய இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களுக்கு பல்வேறு நோய்கள் அதிகம் இருக்கிறது, குறிப்பாக கேன்சர். ஒரு வருஷத்திலே இந்தியாவிலே 15 லட்சம் பேர் கேன்சரால் பாதிக்கப்படுகிறார்கள். 15 லட்சம் பேர் இந்தியாவில் மட்டும். ஏனென்றால் இந்த அவர்கள் இருக்கக்கூடியதை பார்த்தால் பெரும்பாலும் இந்த உணவை சாப்பிடக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த உணவை சாப்பிடக்கூடியவர்கள் அந்த பன்றியினுடைய குணம் தொற்றிக்கொள்ளும். அது ஒரு கேடு கெட்ட குணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மஸ்ஜிதில் அதை விரித்து சொல்ல முடியவில்லை. அந்த உணவை சாப்பிடக்கூடியவர்களுக்கு வெட்கம் இல்லாமல் போய்விடும். அல் ஹயாவு மினல் ஈமான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வெட்கம் என்பது ஈமானில் உட்பட்டது. அந்த வெட்கமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறாங்க. வெட்கங்கிறது ஆணுக்கும் உள்ளது, பெண்ணுக்கும் உள்ளது. ஒரு பாவம் செய்யறது, பாவம் செய்யக்கூடாது, பாவம் செஞ்சாலும் வெக்கமா இருக்குமா இல்லையா, யாராவது பார்த்துருவாங்களோட ஒரு பயம், வெக்கம், அச்சம் இருக்கணுமா இல்லையா, அது இருக்காது. அப்ப கேடு கெட்டவனாக அவன் மாறி போய் விடுகிறான். இது ஒரு நிலை. இரண்டாவது, இந்த உணவிலே நம்முடைய மார்க்கம் தடை செய்யக்கூடியது மது. இந்த மதுவை எடுத்துக்கொண்டால் 2 வகையான மதுக்கள் இருக்கிறது. ஒன்று நேச்சுரல் ஆல்கஹால், இன்னொன்று சிந்தட்டிக் ஆல்கஹால். எத்தனால் மெத்தனால் சொல்றான் இல்ல, அதெல்லாம் சிந்தட்டிக், அது உருவாக்குறது. அப்ப இந்த ஆல்கஹால் இருக்கிறது, இந்த மது வகைகள் இருக்கிறது, இது தொழிற்சாலைகளிலே சில பொருட்களை பதப்படுத்துவதற்காக அதை செய்வாங்க. அதை சாப்பிட்டா உடனே செத்து போயிடுவான். எத்தனால் மெத்தனால் போன்றவைகளை சாப்பிட்டால் அவங்க செத்து போயிடுவான். ஆனா இந்த மாதிரி உணவு இருக்கல, நேச்சுரலாக இருக்கக்கூடியது, உதாரணமாக திராட்சை ரசம் அல்லது பதநீர். இந்த திராட்சை ரசத்தை நாம் குடித்தால் ஓகே, பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷ்ஷா எடுத்து குடிக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறோம். ஆனால் திராட்சை ரசத்தை பிழிந்ததற்கு பிறகு பூமிக்குள்ளால் வைத்து ஒரு 10 நாள் பூமிக்குள்ள வச்சிருன்னு சொன்னா அது மதுவாக மாறிவிடுகிறது, போதையை தருகிறது, அது போதையை ஏற்படுத்தக்கூடியது. நான் விரித்து பேசுவதற்கான கால அவகாசம் இல்லை. ஆனால் போதையை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் மார்க்கம் தடை விதிக்கிறது, அது ஹராம். இந்த வார்த்தை அரபு வார்த்தையா இருக்கலாம், தமிழ சொல்லிக்க தடை விதிக்கப்பட்டது. ஆனா அரசே என்ன செய்கிறது, மதுக்கடைகளை திறந்து வைக்கிறது. ஒரு பெரிய அநியாயம் இல்லையா அது? அது எந்த அரசாக இருக்கட்டும், எந்த அரசாக இருந்தாலும் அது தடை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதிலிருந்து வருமானத்தை தேடுவது என்பது மக்களை கொள்ளுவது அல்லவா? அது நல்ல விஷயம் அல்ல. அது மனித சமூகத்திற்கு கேடான விஷயத்தை தரக்கூடியது. இப்ப பதநீர் இருக்கிறது, நல்ல விஷயம். அதுல சுண்ணாம்பு போடாமல் எடுத்து ஒரு 10 நாள் பூமி கடையில வைத்து விட்டால் அது கல்லாக மாறிவிடுகிறது, போதை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே போதையினுடைய அடிப்படையில் உடலும் பாதிக்கிறது, அவனுடைய சிந்தனையும் பாதிக்கிறது, அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை இழக்கிறது, பலகீனமாக ஆகிறான் என்பது மாத்திரமல்லாமல் பொருளாதாரமும் நாசமாகிறது. அப்ப திராட்சை ரசத்தை 10 நாளுக்குள்ள வச்சுட்டா அது ஒயினாக மாறுது. ஆனால் இது என்னதாக மாறிவிடுகிறது, கல்லாக மாறுகிறது. மூன்றாவதாக, இறந்த உணவுகள், இறந்த மிருகங்கள், நமக்கு ஆகமாக்கப்பட்ட மிருகங்களாக இருந்தாலும் இறந்தவைகளை சாப்பிடக்கூடாது. இறந்தவைகளை சாப்பிடக்கூடாது. தானா செத்துட்டு ஆடுதான், தானா செத்துடுச்சு, அறுக்கை இல்லை, செத்து போயிடுச்சு, சாப்பிடலாமா? நம்ம ரெண்டா சொல்லுவோம், ஆடு, அறுத்த ஆடு, செத்த ஆடு. அறுத்தாலும் செத்து போவோம், ஆனா ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா? நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த செத்து போன ஆடுகளாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், ஒட்டகங்களாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், எதையும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதை மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், 4 கால் பிராணி உள்ள
மிருகங்களில் எந்த மிருகம் தன்னுடைய முன்னங்காலால் மண்டியிடுகிறதோ, படுகிறதோ, ஒட்டகம் பாருங்க அப்படி முன்னங்கால தான் முதல்ல மடிக்கும், மடிச்சுட்டு அது படுக்கும். ஆடு பாருங்க, மாடு பாருங்க, முன்னங்கால தான் முதல்ல வைக்கும். இப்ப இதெல்லாம் நமக்கு ஆகமாக்கப்பட்டது, ஆகமாக்கப்பட்ட பிராணி. ஆனா அது அறுக்கிற முறை என்பது அது வேறு. இவைகள்லாம் முன்னங்காலால் படுக்கக்கூடிய, மண்டியிடக்கூடிய மிருகங்கள் என்பது நமக்கு ஆகமாக்கப்பட்ட மிருகங்கள். பின்னங்காலால் முதல்ல அப்படி உட்காருன்னு வைங்க, நாய் அப்படிதான் உட்காரும், யானை அப்படிதான் உட்காரும். இவைகள் நமக்கு தடை செய்யப்பட்டது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த உணவை அறுப்பதாக இருந்தாலும் கூட அதை எப்படி அறுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த மார்க்கம் என்பது, இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறை, நெறிமுறை, போதனை என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளது அல்லங்கிறத நீங்க திரும்ப திரும்ப விளங்கிக்கிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் மூமினீன் என்று சொல்லல, மூமீன்களுக்கு ரஹ்மத்தா அனுப்புனேன்னு சொல்றான் அல்லாஹ். ஆலமீன் உலகத்தார் அத்தனை பேருக்கும் நான் அருளா அனுப்புறேங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த உணவை நாம் அறுக்கும் பொழுது, அந்த ஆடு மாடுகளை அறுக்கும் பொழுது நம்முடைய ஃபுக்ஹுடைய சட்ட கிதாபுகளை எழுதுவாங்க, அதனுடைய இந்த வத்தது அவுத்தாதுகள், அந்த சூழ இருக்கக்கூடிய பொடி நரம்புகள் இவைகள்லாம் அறுத்தரணும். அதே மாதிரி உணவு குழாயை அறுக்கணும், மூச்சு குழாயை அறுப்படணும். மொத்தமா தலையை வெட்டக்கூடாதுங்கிறாங்க. அப்படி வெட்டும் பொழுது அப்ப மூளை என்ன செய்கிறது என்றால், மூளை வேலை செய்து கொண்டே இருக்கும். மொத்தமா வெட்டினா மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்து கொண்டு இருப்பதோடு மாத்திரமல்லாமல் அது மெசேஜ் அனுப்பி கொண்டே இருக்கும் இதயத்திற்கு, ஹார்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பு. அப்படி மெசேஜ் அனுப்பி நான் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஹார்ட் ரத்தத்தை பம்ப் பண்ணி கொண்டே இருக்கும், ரத்தம் எல்லாம் வெளியில வந்துடும். இப்ப எல்லா ரத்தமும் வெளியில வந்தாதான் அந்த உணவு சுகாதாரம். வேணுமானா ஒண்ணும் இல்லை, செத்து போன ஆடுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆட்டினுடைய இறைச்சியை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க, முறையாக அறுக்கப்பட்ட ஆட்டினுடைய இறைச்சியை எடுத்து ஒரு தட்டில் வைங்க, 1 மணி நேரம் கழிச்சு நீங்க பாருங்க, வேற ஒண்ணும் இல்லை. அந்த செத்து போன ஆட்டில ரத்தம் அது உதிர்ந்து இருக்கு, ரத்தம் வெளியில போகல, ரத்தம்லாம் அதுல பதிஞ்சிருக்கும், பாக்டீரியாஸ் அங்கே உருவானது நீங்க பார்க்கலாம். அந்த 1 மணி நேரத்தில் அந்த இறைச்சியிலிருந்து துர்வாடையும் வந்துடும். ஆனா இதுல வராது, ஃபேக்டரியாவும் உருவாகாது, துர்வாடையும் வராது. அப்ப இது மனித குலத்துக்கு பாதுகாப்பானதா இல்லையா? முஸ்லிம்களுக்கு மட்டுமா இது? இந்த ஹலால் இந்த யூபியில் இருக்கக்கூடிய மண்டையிலும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான, மக்களுக்கு எதிரான, ஆரோக்கியத்திற்கு எதிரான சட்டங்களை இங்கே பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், மத துவேஷத்தினுடைய அடிப்படையில். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் அடுத்தது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பறவைகள் என்று எடுத்துக்கொண்டால், இந்த பறவைகள் எதையெல்லாம் தன்னுடைய அழகால் கொத்தி கொத்தி சாப்பிடுகிறதோ அதெல்லாம் இஸ்லாம் ஹலால் ஆக்கி இருக்கிறது, ஆகமாக்கி இருக்கிறது. அது ஹலால் உணவு. அதே போல எதெல்லாம் கீறி கிழிக்கிறதோ அவைகள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டவை. காலால கிழிச்சு கிழிச்சு கொத்தி சாப்பிடுது இல்ல, பருந்து, காக்க, இவைகள்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம், இந்த கீறி கிழிக்கக்கூடியவைகள் எல்லாம் புலால் உண்ணிகள். நாம புலால் சாப்பிடலாம், ஆனா புலால் சாப்பிடக்கூடியதை நீங்க சாப்பிடாதீங்க. எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான, இன்னைக்கு ஒரு பெரிய ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு இன்றைக்கு பல நாடுகள் அதை அங்கீகரித்திருக்கிறது. ஆச்சரியம், இஸ்லாமிய நாடுன்னு சொல்லல, இஸ்லாம் அல்லாத நாடுகள் எல்லாம் இது அங்கீகரிச்சிருக்கிறது. இதுல முதன்மையாக நாடு என்று சொன்னால் சிங்கப்பூரை சொல்லலாம். 90% அங்கே என்ன செய்திருக்கிறது, ஹலால் சர்டிபிகேட் வேணும். இஸ்லாமிய நாடாது. நெதர்லாந்து, லண்டன், அமெரிக்கா போன்ற, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம், ஆஸ்திரேலியா பால்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது, அவ்வளவு ஹலால் சர்டிபிகேட்டோட தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது மனித குலத்திற்கான நன்மை என்பதை பார்க்க தவறுகிறார்கள். காரணம் மத துவேஷத்தினுடைய அடிப்படையில். ஹலால்ங்கிற வார்த்தை உனக்கு பிரச்சனையா? இதுல பெரிய ஆச்சரியம் தெரியுமா? சிங்கப்பூர்ல முட்டைக்கும் கூட ஹலால் சர்டிபிகேட் வேணும். நீங்க அங்க இருக்கக்கூடிய கேட்டு பாருங்க, முட்டையாக இருந்தால் முட்டையில என்ன இருக்கு? முட்டை தானே. அப்படின்னா இன்னைக்கு வளர்ப்பு கோழிகள் இருக்கிறது, வளர்ப்பு மீன்கள் இருக்கிறது. இந்த வளர்ப்பு மீன்களுக்கு சில இடங்களில் வளர்ப்பு மீன்கள், வளர்ப்பு கோழிகள், இவைகளுக்கெல்லாம்
பண்ணைகளிலே உணவு கொடுக்கும் பொழுது இந்த ஹின்சீரினுடைய சில உணவுகளை அங்கே உணவாக வழங்கப்படுகிறது. ஆக டெஸ்டின் மூலமாக அந்த உணவுகள் எல்லாம், அந்த முட்டைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு அந்த கோழியினுடைய, ஹின்சீரினுடைய, பன்றியினுடைய இறைச்சியை உணவாக சாப்பிடாத கோழி தான் இது, அதிலிருந்து வந்த முட்டை தான் இது சர்டிபிகேட். எவ்வளவு இன்னைக்கு 115 நாடுகள் ஹலால் சர்டிபிகேட்டை அங்கீகரித்திருக்கிறது. இதன் காரணத்தினால் இந்த தாய்லாந்து இருக்குது பாருங்க, அது அங்கீகரிச்சிருக்கு, சின்ன நாடு. அது அங்கீகரித்ததின் காரணத்தினால் அதனுடைய ஏற்றுமதியினுடைய விகிதம் அதிகரித்து போயிருக்கிறது. இப்போ இந்த பிரச்சனை இந்த நாட்டிலே வந்ததின் காரணத்தினால், இந்த அரசு தப்பான கொள்கையின் காரணத்தினால் ஏற்றுமதியினுடைய நிலை இங்கே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நம்ம நாட்டில் 115 நாடுகளிலே சர்டிபிகேட் கண்டிப்பாக கொண்டு வந்துட்டாங்க, அமெரிக்கா உட்பட. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய மார்க்கம் அழகான ஒரு மார்க்கம். நோயுள்ள பிராணியை நீ அறுக்காதங்கிறான். நீங்க குர்பான் கொடுக்கும்போது, உதவியா கொடுக்கும்போது காது பிஞ்சிருந்தா, கால் ஒடிஞ்சிருந்தா எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நோயுள்ள பிராணியை நீ அறுக்கக்கூடாது. அதிகமாக உலகத்திலேயே அதிகமாக ஆடுகள் அறுக்கப்படக்கூடிய நாடு எது தெரியுமா? ஆஸ்திரேலியா. உலகத்திலேயே அதிகமான ஆடுகள் அறுக்கப்படக்கூடிய நாடு என்று எடுத்துக்கொண்டால் ஆஸ்திரேலியா. அங்க ஹலால் சர்டிபிகேட் கம்பல்சரி, அப்படி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் நாம் தெளிவாக நம்முடைய மார்க்கம் உணர்ந்து இந்த மக்களுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய தீர்மானம். அட நீனா அல்லாஹ் கடவுளை ஏற்றுக்கிறா, நாங்களும் கடவுளை ஏற்றுக்கிறோம், என்ன பிரச்சனை உனக்கு? என்ன குரோதம்? இந்த சனாதானத்தை கொண்டு வந்து திணிக்க வேண்டும் என்பதற்காக, ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்து இந்த சமூகத்திலே அழுத்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த ஒன்றிய அரசும் அந்த ஒன்றிய அரசுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய அரசுகளும் இந்த கேவலமான விஷயத்தை, மக்களினுடைய நலனை தூக்கி தூர போட்டுவிட்டு நாட்டினுடைய வளர்ச்சியை கிஞ்சிட்டும் எதிர்பார்க்காமல், அது எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய சனாதான கொள்கையை நான் நிலைநிறுத்துவேன் என்று ஒரு கேவலமான நிலையை தான் இந்த நிலை. அருமையானவர்களே, இந்த மார்க்கம் என்பது இயற்கையான மார்க்கம், அழகான மார்க்கம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அற்புத மார்க்கம் இது. இந்த உணவுகள் ஒவ்வொன்றும், ஆனால் நம்மை அறியாமல் நிறைய தப்புகளை உணவுகளை சாப்பிடுறோம். அந்த அளவிற்கு இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 3% யூதர்கள் தான் அமெரிக்காவில் வாழ்றாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 3% யூதர்கள் தான். ஆனா அவங்களுக்கு ஹலால் சர்டிபிகேட், ஹலால் எல்லாம் ஹலால் மாதிரி ஒரு சர்டிபிகேட் அவங்க வச்சிருக்கிறாங்க. அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சர்டிபிகேட் இருந்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்தியாவிலிருந்து ஒரு பெரும் பொருள் போகிறது, ஏற்றுமதி ஆகிறது அமெரிக்காவிற்கு, உணவுப் பொருள். அந்த சர்டிபிகேட் இல்லாமல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. அந்த சர்டிபிகேட்டை பத்தி நீங்க ஏன் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை முஸ்லீம்களை எதிர்க்கணும், முஸ்லீம்களை இல்லாமலாக்கணும். அது நடக்கிற காரியமா? வானத்தை இல்லாமலாக்கி விட முடியுமா? பூமியை இல்லாமலாக்கி விட முடியுமா? நதியை, கடலை, குளத்தை, கிணறை, தண்ணீரை இல்லாமலாக்க முடியுமா? ஒருபோதும் ஆக்க முடியாதது போன்று இஸ்லாத்தை இந்த உலகத்திலிருந்து அகற்ற முடியாது. இந்த மண்ணில் ஒரு காலத்தில் இஸ்லாம் ஆளும், வாழும். ஏனெனில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழிச்சாட்டியங்கள் எல்லாம் மக்கள் இன்னைக்கு உணர ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த அநியாயம் பண்றான்? மக்களினுடைய நலனுக்கு கேடாக இந்த முடிவுகளை ஏன் அரசுகள் எடுக்கிறது என்று மக்கள் உணர தலைப்பட்டு விட்டார்கள். அதன் காரணத்தினால் இந்த உண்மையை, இதில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இயற்கையை, சத்தியத்தை, நேர்மையை, பண்பை உணர்ந்து இந்த மார்க்கத்தை நோக்கி விரைந்து வரக்கூடியவர்களாக மக்கள் மாறி வருகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அருமையானவர்களே, நமக்கான முந்தைய போதனை என்ன என்றால், நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும். அப்போதான் நம்முடைய இபாதத்துகளும் துஆக்களும் கபூலாகும். இரண்டாவது, நம்முடைய சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்ல உணவுகளாக இருக்க வேண்டும். தய்யிபாத் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அந்த தய்யிபாத்துகளாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதின் மூலமாக நம்முடைய வணக்க வழிபாடுகள் அங்கீகாரம் என்பது மாத்திரம் அல்லாமல் நம்முடைய உடலும் மிகுந்த ஆரோக்கியத்தோடு இருக்கும் என்பதை இந்த உரையின் வாயிலாக கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய உத்தரவுக்கு, அவனுடைய ஹபீபினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக நம்மையும் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இதில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தையும் சத்தியத்தையும் உணரக்கூடியவர்களாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஆக்கி வைத்து இந்த நாட்டை வளம் பொருந்திய, நலம் பொருந்திய,
நல்லாட்சி நடக்கக்கூடிய நாடாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.